آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் கியாமுல் லைல் என்ற வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் பற்றிய, அல்லாஹுடைய தூதர் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இவ்விடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இப்படியான அமர்வு, இப்படியான ஒன்றுகூடல், இப்படியான மஜ்லிஸ் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் விருப்பத்துக்குரியதும், அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய சக்கீனத் இறங்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ், ஒரு அமர்வு சகோதரர்களே. இது ஒரு இபாதத். எனவே இபாதத்தினுடைய அந்த ஒழுங்குகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் ஒரு பண்பாடான ஒரு மார்க்கம், பண்பாடுகளை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது, பழகுகின்ற பொழுது நல்ல முறையிலே பேசுங்கள், நல்ல முறையிலே பழகுங்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன், நீங்கள் மனிதர்களோடு நடக்குகின்ற பொழுது நட்பண்புகளோடு நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இவ்வாறு நட்பண்புகளோடு நடக்கக்கூடியவர்களுக்கு பல நன்மைகள் இருப்பதாகவும் இஸ்லாம் கூறுகிறது. இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமத்தி அஹாசினக்கும் அஹ்லாகா, எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவரும், நாளை மறுமையிலே எனக்கு பக்கத்திலே, எனக்கு அருகாமையில் இருப்பவன் யார் தெரியுமா? ஹாசினுக்கும் மஹ்லாகா, பண்பாடுகளால் யார் சிறந்தவராக இருக்குகிறாரோ, யார் நட்பழக்க வழக்கம் உடையவராக இருக்குகிறாரோ அவர்தான் நாளை மறுமையில எனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர், எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, மாமின் ஷைஇன் அஸ்கல ஃபில் மீசானி மின் ஹுஸ்னில் குல்க், எங்களுக்கு தெரியும் நாளை மறுமையிலே எங்களுடைய அமல்கள் மீசான் என்ற அந்த தராசிலே நிறுத்தப்படும். நன்மை தீன்மை என்று அந்த தராசிலை வைத்து நிறுத்தப்படும். அந்த நேரத்திலே அந்த மீசானுடைய தராசினுடைய இடையை கதிக்க செய்யக்கூடியது ஒரு அமல் என்னவென்று தெரியுமா? அதுதான் ஹுஸ்னுல் குல்க், உங்களுடைய நட்பண்பு. இதைவிட மீசானுடைய அந்த தராசினுடைய இடையை கதிக்க வைக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு இந்த நட்பண்பு இஸ்லாத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்குகிறது என்பதை நானும் நீங்களும் சற்று நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம் இன்னமா புஇஸ்து லிஸாலிஹ் இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம ஸாலிஹல் அக்லாக், இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் எது தெரியுமா? உங்களை நட்பண்பு மிக்கவராக ஆக்குவதற்கு, நட்பண்பை பூர்ணப்படுத்துவதற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதத்துவத்தினுடைய நோக்கமும் இந்த நட்பண்பை போதிப்பதற்காக வேண்டி சகோதரர்களே. இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் மார்க்கம் 2 பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 2 பகுதியும் ஒரு முஸ்லிம் இடத்துல, ஒரு மனிதனிடத்தில் இருந்தால்தான் அவனுக்கு பேர் முஸ்லிம், அவனுக்கு பேர் மோமின். அது 2 பகுதி. ஒன்று அல் அகீதா என்று சொல்லக்கூடிய பகுதி, இன்னொன்று அல் இபாதா என்று சொல்லக்கூடிய பகுதி. அகீதா என்றால் எங்களுக்கு தெரியும் நம்பிக்கை கோட்பாடு, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலாய்க்காமார்களை ஈமான் கொள்ளுதல், இவ்வாறு ஈமான் கொள்ளக்கூடிய 6 அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் அகீதா என்று சொல்லக்கூடிய பகுதி. 2வது பகுதி அல் இபாதா, வணக்க வழிபாடுகள், நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, ஹஜ், இவ்வாறான வழக்க வழிபாடுகள்.
இந்த இரண்டு பகுதிகளும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால்தான் அவன் முஸ்லிம். இந்த இரண்டு விடயமும் ஒரு மனிதனிடத்திலே எதனை எதிர்பார்க்க தெரியுமா? நட்பண்பைத்தான் எதிர்பார்க்கிறது. இந்த நட்பண்பை உருவாக்கத்தான் இந்த இரண்டு பகுதியும் விரும்புகிறது. இந்த அகீதா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறோமா இல்லையா? ஈமான் கொண்டு இருக்கிறோம். இந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய விடயம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது எது தெரியுமா? எங்களை நட்பண்புடையவர்களாக ஆக்குவதற்காக தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லுகிறார்கள், லா யுமினு மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ, மறுமை நாளை ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ, ஃபல்யகுல் கைரன், அவன் பேசினால் நல்லதை பேசட்டும். அல்லாஹ்வை ஒரு மனிதன் ஈமான் கொண்டிருப்பானேயானால் அவன் பேசுவது நல்ல விடயங்களாகத்தான் இருக்க வேண்டும். நல்ல விடயங்களை பேசக்கூடிய நட்பண்பை அவனுக்கு உருவாக்க வேண்டும். அந்த ஈமான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறது அவனுக்கு நட்பண்பை, அந்த நல்லதை பேசக்கூடிய பண்பை உருவாக்கவில்லை என்றிருந்தால் அவனுடைய ஈமான்ல குறைபாடு இருக்குகின்றது அர்த்தம். ஒருவன் முஸ்லிம் மூமின் என்று சொல்லிக் கொண்டு கெட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருப்பானே, ஆனால் அவனிடத்திலே அந்த ஈமானிலே குறைபாடு இருக்குகிறது. அவன் மூமின் அல்ல, ஒழுங்கான உண்மையான மூமின் அல்ல. இந்த வாதத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரஹு. யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டு இருக்கிறாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்ய வேண்டாம். பாருங்க, எதை பண்ணி ஜாயின் பண்ணுது பாருங்க. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவருடைய நெல்பண்பு உருவாக வேண்டும். என்ன பண்பு? அவர் அண்டை வீட்டானுக்கு நோவினை செய்யக்கூடாது. ஒரு மூமின் அல்லாஹ்வை சரியான முறையில ஈமான் கொண்டிருந்தால் அவன் அண்டை வீட்டானுக்கு நோவினை செய்யக்கூடாது. அந்த பண்பாடை அவரிடத்திலே உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கவில்லை என்றிருந்தால் அவர் சரியான முறையில ஈமான் கொள்ளல, அவருடைய ஈமான்ல குறைபாடு இருக்கு. ஏன்? அந்த ஈமான் அவரிடத்திலே நட்பண்பை உருவாக்கவில்லை. சகோதரர்களை, இது அகீதா எங்கக்கூடிய விடயம். அவரிடத்திலே நட்பண்பை உருவாக்க வேண்டும். இதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களிடத்துல இந்த பண்புகள் உருவாகி இருக்கிறதா என்பதை பாருங்கள். அடுத்த பகுதி இபாதத். இபாதத்தின் வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுடைய நோக்கம் சும்மா நாங்க தொழுது போறது இல்ல, நோன்பு முடிச்சுட்டு பசியாகவும் பட்டினியாகவும் இருந்துட்டு போறது அல்ல நோக்கம். அந்த இபாதத்தினுடைய நோக்கம் என்னவென்று தெரியுமா? எங்களை எல்லாம் நட்பண்புடையவராக மாற்றுவதற்காக இந்த இபாதத்துகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களை. தொழுகை எங்கக்கூடிய வணக்கம் எங்களுக்கு தெரியும். இந்த தொழுகை ஒரு ஆள் தொழுதால் அவரிடத்திலே நட்பண்பு உருவாக வேண்டும். அந்த தொழுகை மூலமாக இந்த ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், இந்த தொழுகை ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை தடுக்க வேண்டும். ஒருவர் தொழுகிறார், அவர் கெட்ட விடயங்களை செய்து கொள்கிறார், மானக்கேடான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த தொழுகையிலே குறைபாடு இருக்கிறது. அவரிடத்திலே நட்பண்பு அந்த தொழுகை உருவாக்கவில்லை என்பது அர்த்தம். அதே போன்றுதான் இந்த நோன்பு சகோதரர்களே. நாங்கள் நோக்கக்கூடிய இந்த நோன்பு எங்களுக்கு எதனை எதிர்பார்க்க தெரியுமா? இந்த நட்பண்பை உருவாக்கத்தான் விரும்புகிறது. இந்த நோன்பு மூலமாக என்ன நட்பண்பு உருவாக விரும்புகிறது? முதலாவது நாவடக்கம் என்று சொல்லக்கூடிய நட்பண்பு. இந்த நோன்பை நோக்குகிறோம் என்று சொன்னால் அதன் மூலம் எங்களிடத்திலே நாவடக்கம் என்கக்கூடிய நட்பண்பு உருவாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா கான ஸௌமு அஹதிக்கும், உங்கள் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் லா யர்ஃபுத் வலா யஃசுக், அவன் கெட்ட விடயங்களை பேசாமல் தீய விடயங்களை பேசாமல் இருக்க வேண்டும். அப்ப நோன்பு நோற்றால் அவரிடத்திலே நாவடக்கம் என்கக்கூடிய நட்பண்பு உருவாக வேண்டும். அப்படி உருவாகவில்லை என்றால் அந்த நோன்பில வேலை கிடையாது சகோதரர், பிரயோஜனம் கிடையாது. அதே போலதான் அடுத்த பண்பு பொறுமை என்கக்கூடிய பண்பை இந்த நோன்பு உருவாக்க விரும்புகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது, இன் ஸாப அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன், உங்களோடு
நீங்க நோம்பாளியாக இருக்கின்ற பொழுது உங்களோடு ஒருவர் வம்புக்கு வருகிறார், சண்டை ஒழிக்க வருகிறார், உங்கள் மீது எந்த வித தப்பும் கிடையாது. ஆனால் உங்களோடு சண்டை ஒழிக்க வருகிறார், உங்களுக்கு ஏசுகிறார். இந்த நேரத்தில் நீ பொறுமை இழந்து அவனோட சண்டை ஒழிக்க போக கூடாது. நீ என்ன செய்யணும்? பொறுமையாக இருந்து இன்னே சாயிமுன், நான் நோம்பாளி, நான் உன்னோட சண்டை ஒழிக்க வரமாட்டேன் என்று பொறுமையாக ஒதுங்கிக் கொண்டு பக்குவமாக அவர் செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இந்த நோம்பின் மூலமாக நாவடக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்பண்பு, பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நட்பண்பு உருவாக வேண்டும் சகோதரர்களே. இந்த நட்பண்பை இந்த நோன்பு எங்களிடத்தில் உருவாக்கி இருக்கிறதா பாருங்கள பார்ப்போம். நாங்க 11 நோன்பு கடந்துட்டோம். இந்த நோன்பு எங்களிடத்திலே நாவடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? எப்பயாவது நோன்பு படுத்திக்கிட்டு நாங்க பொய் சொல்லாம இருந்திருக்கிறோமா? அடுத்தவனை அவதூறு சொல்லாம இருந்திருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்க பார்ப்போம். இந்த நோன்பு எங்களிடத்திலே பொறுமை என்ற அந்த நட்பண்பை உருவாக்கி இருக்கிறதா? இன்னைக்கு பாக்குறோம், நோம்ப பிடிச்சிட்டு கஞ்சி எடுக்கிற இடத்துல சண்டை, அடிகுடி. நோம்ப பிடிச்சிட்டு சோட்டிஸ் வாங்கக்கூடிய கடையில சண்டை, நோம்ப பிடிச்சிட்டு புடவை கடையில சண்டை, நோம்ப பிடிச்சது சர்க்கம், ஈரானா அமெரிக்காவா சர்க்கம். அப்ப எனவே இந்த நோன்பு எங்களிடத்துல பண்பாடை உருவாக்கவில்லை சகோதரர்களே. இப்படி பண்பாடை உருவாக்காத எந்த வணக்கமும் அல்லாஹ்விடத்திலே செல்வடியாற்றது சகோதரர்களே. வெறுமனே நாங்கள் நோன்பு வெறுமனே தொழுகிறோம் என்று சொன்னால் அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது சகோதரர்கள். பண்பாடை உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதஅமஹு வஷராபா. ஒரு மனிதர் நோமை நோட்டுக் கொண்டு பொய்யான வார்த்தைகள், பொய்யான நடவடிக்கைகளை விடவில்லை என்றிருந்தால் அவர் பசித்திருப்பதும் தாயித்திருப்பதற்கும் அல்லாஹ்வுக்கு தேவையற்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெண்மணி சுட்டி காட்டப்படுகிறார். பாருங்களேன், பண்பாடு இல்லாத வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த விதத்திலும் செல்வடியாற்றுவது சகோதரர்களே. பாருங்கள், அதுக்கு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெண்மணி சுட்டி காட்டப்படுகிறார். யார சொல்லலாம்? இந்த பெண்மணி இரவு முழுக்க தொழக்கூடியவர். மாஷா அல்லாஹ், இரவு முழுக்க தொழக்கூடியவர். இந்த பெண்மணி பகல் முழுக்க நோன்பு நோக்கக்கூடியவன். அவருடைய வாழ்க்கை எல்லாம் இபாதத் யார சொல்லலாம். ஆனால் இந்த பெண்மணி இடத்துல கெட்ட பழக்கம் ஒன்று. அது என்ன? இந்த பெண்மணி தன்னுடைய அண்டை வீட்டாரோட எப்பவும் சண்டை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹிய ஃபின்னார், இந்த பெண்மணி நரகவாதி என்று சொன்னார். ஏன் சகோதரர்களே? இரவு முழுக்க நின்று வணங்குகிறார், பகல் முழுக்க நோன்பு நோக்கிறார். ஆனால் அந்த வணக்கம் அவரிடத்திலே நட்பண்பை உருவாக்கவில்லை. நட்பண்பை உருவாக்காத எந்த அமலும் அல்லாஹ்விடத்திலே செல்வடி ஆகாது என்பதற்கு இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற சமம். பகல் முழுக்க நோன்பு நோக்கிறார், இரவு முழுக்க என்ன செய்யறார்? தொழுகிறார். ஆனால் அண்டை வீட்டானோடு நல்ல முறையில நடந்து கொள்ளல. அதனால அவர் நரகம் நுழைகிறார். ஏன் காரணம்? இந்த இபாதத்துகள், இந்த வணக்க வழிபாடுகள் நட்பண்பை உருவாக்கவில்லை. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரத்தில் இன்னொரு பெண்மணி சுட்டி காட்டப்படுகிறார். யார ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி கடுமையான வணக்கத்தை தவிர வேற எந்த வணக்கங்களையும் செய்வது கிடையாது. இரவுல சுன்னத்தான அந்த கியாமுல் தொழுவது கிடையாது, சுன்னத்தான நோன்பு நோட்பது கிடையாது, கடமையானதை மட்டும் செய்து கொள்கிறார். ஆனால் அவரிடத்திலே நட்பண்பு ஒன்று இருக்கிறது. யார ரசூலல்லாஹ், என்ன? அண்டை வீட்டாளோடு அழகான முறையில் நடந்து கொள்வார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பெண்மணிதான் சொர்க்கவாதி. அவருடைய கொஞ்சம் அமலாக இருந்தாலும் அந்த அமல் அவரிடத்திலே நட்பண்பை உருவாக்கியது. என்ன நட்பண்பு? அண்டை வீட்டாளோடு அழகான முறையிலே நடந்து கொண்டது. எனவே நான் சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்தாக இருக்கட்டும், அனைத்து காரியங்களும் எங்களிடத்திலே நட்பண்பை உருவாக்க வேண்டும். நட்பண்பை உருவாக்கவில்லை என்றிருந்தால் அந்த அமலிலே எந்தவித பிரயோஜனம் கிடையாது சகோதரர்களே. இன்னொரு ஹதீஸை சொல்லி நான் முடிச்சுக் கொள்கிறேன். எங்களுக்கு தெரியும் முஃப்லிஸ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்ததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா
என்று கேட்கிறார்கள். எங்கட பாசையிலே சொன்ன போனால் பங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், பங்குரோத்துக்காரன் தான் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கும், செலவழிச்சு அனைத்தையும் இழந்து விட்டு கடைசியில ஒன்றுமில்லாம தெருவன் தான் பங்குரோத்துக்காரன் யார் ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, அவன் கிடையாது பங்குரோத்துக்காரன். யார் தெரியுமா, நாளை மறுமையிலே பல அமல்களை கொண்டு வருவான். தொழுது, நோன்பு நோட்டு, ஹஜ்ஜு செய்து, சக்காத் செய்து, அந்த அதாவது அமல்களை, நன்மைகளை மூட்டை மூட்டையா கட்டி கொண்டு வருவான். ஆனால் அவனுடைய அந்த அமல்கள் எல்லாம் செல்லா காசியாக ஆகிவிடும். என்ன காரணம் தெரியுமா, ஒரு மனிதன் பெறுவான், யா அல்லாஹ், இந்த மனிதன் நினைக்கிறானே அமல்களோடு வந்திருக்கக்கூடிய இந்த மனிதன், அவன் எனக்கு ஏசினான் யா அல்லாஹ் என்று அவன் அங்க என்ன செய்வான், புகார் சொல்வான். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறுடைய அமல்ல இருந்து அவனுக்கு கொடுப்பான். ஒவ்வொரு மனிதனாக வந்து 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 அவருடைய அந்த அமல்களுடைய அந்த நன்மைகள் அந்த அவரால் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படும். கடைசியாக இவரத்தில் அந்த நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு கடைசியாக ஒரு நன்மையும் கிடையாது. இப்ப இன்னொரு மனிதன் வருவான், யா அல்லாஹ், எனக்கு இந்த மனிதன் எனக்கு ஏசினான், எனக்கு அடித்தான், என்ற பொருளாதாரத்தை சுரண்டினான், இப்படி என்று வருவான். அந்த நேரத்தில் இவரத்துல கொடுக்கக்கூடிய எதுவும் கிடையாது, அமல்கள் எல்லாம் போயிட்டு. இப்ப என்ன செய்யற, அப்படியா, அவனுடைய தீமையை எடுத்து இவருக்கு கொடுக்கப்படும். அமலோடு வந்த மனிதன் தீமையை ஏற்று நாளை மறுமையிலே நரகத்திலே தள்ளப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது என்ன விளங்குது சகோதரர்களே? நாங்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் பெரிய இபாதத்துகள் செய்தாலும், அந்த அமல்கள் எங்களிடத்திலே நட்பண்பை, நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கவில்லை என்றிருந்தால் அந்த நட்பண்பு எங்கள் நாளை மறுமையிலே, அந்த வணக்கங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எவ்வித பெருமானமும் இல்லாதாக ஆகிவிடும் சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எங்களிடத்திலே நட்பண்பை உருவாக்கக்கூடிய அமலாக ஆக்குவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.